ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சொல்கிற கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு மகாபாரத கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையில் ஒரு மனுஷன் உண்மையாக தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயம் இருக்குது. இதை கடைப்பிடிச்சாலே எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? துரியோதனன் கூட பகடக்காய் ஆட்டத்தில் தோத்ததுக்கு அப்புறம் பாண்டவர்கள் காட்டுக்கு போனாங்க. அவங்க மனசில் இருந்த ஒரே விஷயம் கௌரவர்களை பழி வாங்கணுங்கிறது தான். வியாசரும் பாண்டவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. உங்க 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய போர் கௌரவர்கள் கூட நடக்கும். அதுக்கு நீங்க தயாராகணும். அர்ஜுனா, நீங்க யுத்தம் செய்ய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் தேவை. அதனால நீ சிவனை பிரார்த்தனை செய், உனக்கு ஆயுதங்கள் கிடைக்கும்னு சொன்னாரு. அதனால அர்ஜுனர் ஆயுதத்துக்காக சிவனை பிரார்த்தனை செய்ய போனாரு. சிவனோட அருளால அர்ஜுனனுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் கிடைச்சது. ஒரு நாள் ஒரு பிராமணன் பாண்டவர்களை தேடி காட்டுக்கு வந்தாரு. அவரு பாண்டவர்கள் கிட்ட, நான் உங்க உதவியை தேடி வந்திருக்கேன். உங்களால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். நான் யாகம் செய்யறதுக்காக தீ மூட்டுற 2 கட்டைகள் வச்சிருந்தேன். அதை நான் மரத்தோட கிளைகளை வச்சுட்டு குளிக்க போயிருந்தேன். அந்த சமயம் ஒரு மான் அந்த மரம் பக்கம் வந்து உரசினதுல அந்த கட்டைகள் மானோட கொம்புல சிக்கினது. அந்த கட்டைகள் எடுக்க அந்த மான் முயற்சி செஞ்சியும் அதனால எடுக்க முடியல. இப்போ அந்த மான் காட்டுக்குள்ள மறைஞ்சிடுச்சு. எனக்கு அந்த கருவி ரொம்ப அவசியம், அதை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களான்னு வருத்தத்தோட கேட்டாரு. பாண்டவர்கள் சம்மதிச்சாங்க. அதுக்கு காரணம், க்ஷத்ரிய தர்மப்படி ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்தா அவங்களுக்கு உதவி செய்யணும். உடனே அந்த மானை தேடி காட்டுக்கு போனாங்க. எவ்வளவு தேடியும் அந்த மானை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம நாள் முழுக்க தேடி அவங்க சோர்ந்து போனாங்க. தாகம் தொண்டையை வரட்டினது. தேடுறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஒரு மரத்தடியில உக்காந்தாங்க. அப்போ தர்மர் நகுலன் கிட்ட, மரத்து மேல ஏறி எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பார்க்க சொன்னாரு. அப்படி நகுலன் மரம் ஏறி பார்த்ததுல கொஞ்சம் தூரத்துல கொக்குகள் பறந்து போனது. நகுலன் தர்மர் கிட்ட விஷயத்த சொல்ல தர்மர் சொன்னாரு, எல்லாரும் சோர்ந்து போயிருக்கோம். நகுலா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, நாங்க இங்கே காத்திருக்கோம். நகுலன் தண்ணியை தேடி போனாரு. அப்படி போனதுல ஒரு அழகான குளத்தை பார்த்தாரு. ரொம்ப தெளிவான நீரோட அந்த குளம் இருந்தது. நகுலன் அந்த தண்ணியை குடிக்க போனப்போ அங்கே இருந்த ஒரு கொக்கு சொன்னது, நகுலா, என் கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த குளத்தோட தண்ணியை நீ குடிச்சா அது விஷமா மாறிடும். நகுலன் எதையும் கேட்கிற நிலையில இல்ல. இருக்கிற தாகத்துல அந்த கொக்கு சொன்னதை புறக்கணிச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சாரு. அடுத்த நிமிஷம் நகுலனோட உயிர் போனது. ரொம்ப நேரம் ஆகியும் நகுலன் வராததால தர்மர் சகாதேவனை அனுப்பி வச்சாரு. அங்கே போனப்போ நகுலன் குளம் ஓரமா படுத்து இருந்ததை சகாதேவன் பார்த்தாரு. ஆனா அவரை எழுப்புறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாமேன்னு போனப்போ அதே கொக்கோட குரல் கேட்டது. அதே எச்சரிக்கையை கொடுத்தது. ஆனா நகுலன் மாதிரியே சகாதேவனும் கொக்கு சொன்னதை புறக்கணிச்சுட்டு தண்ணியை குடிச்சாரு. மறு நிமிஷம் உயிர் போனது. அடுத்து அர்ஜுனர் வந்தாரு. அவருக்கும் அதே நிலைமை தான். அவரை தொடர்ந்து பீமன் வந்தாரு. எல்லாரும் உயிரை விட்டாங்க. போனவங்களை யாரையும் காணோமேன்னு இப்ப தர்மர் தேடி வந்தாரு. எல்லா சகோதரர்களும் குளமோரமா இறந்து கிடந்ததை பார்த்து தர்மர் கதறி அழுதாரு. என்ன ஒரு விபரீதம் இது! எப்படி இது நடந்தது? யார் இப்படி பண்ணா? யாரு முகத்திலேயும் உடம்புலயும் எந்த காயமும் இல்லையே, எப்படி இறந்திருப்பாங்கன்னு தர்மர் யோசிச்சாரு. கடைசியா சகோதரர்களுக்கு இறுதி சடங்கு செய்ய அவரு தண்ணி எடுக்க வந்தப்போ அதே குரல் கேட்டது. என் கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த குளத்தோட தண்ணியை நீ குடிச்சா அது விஷமா மாறிடும். உன் சகோதரர்கள் நான் சொன்னதை கேட்காம தண்ணியை குடிச்சுதான் இறந்து போனாங்க அப்படின்னு அந்த கொக்கு சொன்னது. அதுக்கு தர்மர், சரி, நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா நீ யாருன்னு கேட்டாரு. அந்த கொக்கு ஒரு யக்ஷனா உருமாறினது. இந்த குளம் எனக்கு சொந்தமானது. உன்னோட சகோதரர்களை நான் எச்சரிச்சேன், ஆனா அவங்க கேட்கல. அதனால அவங்க இறந்துட்டாங்க. என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இந்த தண்ணியை நீ தொடக்கூடாதுன்னு யக்ஷன் சொன்னது. தர்மர் கேள்விகளை கேட்க சொன்னாரு. யக்ஷன் ஆரம்பிச்சது, ஒரு மனுஷனோட உண்மையான துணை யாரு? அதுக்கு தர்மர் அவனோட மனைவின்னு சொன்னாரு. அடுத்து யக்ஷன் கேட்டது, மனுஷனோட உண்மையான நண்பன் யார்? அதுக்கு தர்மர் சொன்னாரு, பொறுமை, அதுதான் உண்மையான நண்பன். அடுத்து யக்ஷன் கேட்டது, ஒரு சிறப்பான விஷயம் அடைய ஒருத்தன் என்ன செய்யணும்? அதுக்கு தர்மர் தியானம் இல்ல தவம் செய்யணும்னு சொன்னாரு. அடுத்து யக்ஷன் கேட்டது, எது சிறந்த சந்தோஷம்? அதுக்கு தர்மர் மனநிறைவு, அதுதான் சிறந்த சந்தோஷம்னு சொன்னாரு. அடுத்து யக்ஷன் கேட்டது, அறிவுனா என்ன? அதுக்கு தர்மர் கடவுளை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவுன்னு சொன்னாரு. யக்ஷன் கேட்டது, எது அறியாமை? அதுக்கு தர்மர் ஒருத்தனோட கடமையை தெரியாம இருக்கிறது தான் அறியாமைன்னு சொன்னாரு.
அடுத்து யக்ஷன் கேட்டது, காற்றை விட வேகமா இருக்கிறது எது? அதுக்கு தர்மர் சிந்தனைன்னு சொன்னாரு. யக்ஷன் தர்மரோட பதில கேட்டு பூரிச்சு போனது. நீ சொன்ன எல்லா பதிலும் சரியானவை. உனக்கு ஒரு வரம் தரேன். உனக்கு எந்த சகோதரன் உயிர் தெளிந்து வரணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தர்மர் நகுலன்னு சொன்னாரு. யக்ஷன் வியந்து கேட்டது, எதுக்கு நகுலன்? அவன் உன்னோட சொந்த சகோதரன் இல்லையே. அதுக்கு தர்மர் சொன்னாரு, குந்தியோட மகன் நான் உயிரோட இருக்கிறப்போ மாதிரியோட மகன் நகுலன் உயிரோட இருக்கிறது தானே தர்மம். மகிழ்ச்சி அடைஞ்ச யக்ஷன் எல்லா சகோதரர்களையும் உயிரோட திருப்பி கொடுத்தது. தர்மருக்கோ பேரின்பம். தர்மர் யக்ஷனுக்கு தலை வணங்கினப்போ யக்ஷன் யம தர்மரா உருமாறினாரு. அவரு தர்மர் கிட்ட, உனக்கு நான் இன்னும் 2 வரம் தரேன், என்ன வேணும்னு கேள்னு சொன்னாரு. அதுக்கு தர்மர், எனக்கு அந்த பிராமணனோட 2 கட்டைகள் வேணும்னு கேட்டாரு. தர்மர் சந்தோஷமா புன்னகையோட திருப்பி கொடுத்தாரு. காட்டுல மானா வந்து கட்டைகளை எடுத்துட்டு போனது சாக்ஷாத் யம தர்மராஜா தான். அடுத்து தர்மர் சொன்னாரு, எங்களோட 13வது வருஷ வனவாசத்துல நாங்க யாரு கண்ணுலையும் படாம பாதுகாப்பா மறைஞ்சு வாழணும். யம தர்மர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, 13வது வருஷம் நீங்க விரட்டா நகரத்துக்கு போங்க, அங்கே பாதுகாப்பா இருப்பீங்கன்னு சொன்னாரு. அப்படிதான் தர்மர் அவரோட பொறுமையால மற்ற 4 சகோதரர்களை மீட்டி எடுத்தாரு. எப்படி இருந்தது இந்த கதை? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அடுத்து என்ன கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.